பிடி ஸ்லாபின் மற்றொரு நன்மை என்னவென்றால் நாம் மெம்பர்களின் தடிமனை குறைக்க முடியும். பிடி ஸ்லாபை போலவே பிடி பீம்களும் உள்ளன. நாம் சாலைகளை அமைக்கும் போது வழக்கமான முறையில வடிவமைத்தா அதன் உயரம் அதிகரிச்சு விடும். இந்த முறையில, அதாவது போஸ்ட் டென்ஷன் முறையில நாம் செய்யும் போது மெம்பரின் தடிமனை குறைக்க முடியும். இந்த மெம்பரின் தடிமனை குறைப்பதன் ஒரு பெரிய நன்மை என்னவென்றால் அதன் சுய எடை மற்றும் டெட் லோடு குறையும். அதற்கேற்ப நம் ஃபுட்டிங் அளவு குறைக்க முடியும், ஏனெனில் அதன் சுய எடை கணிசமாக குறையும். மேலும் இதில் வீணாகும் பொருட்களை வேஸ்டேஜ மிக குறைவாகவே வைத்திருக்க முடியும். பிறகு ஹெட்ரூம் விஷயத்திற்கு வந்தால், அதாவது அறைக்குள் இருக்கும் உயரம் ஸ்பேன் அதிகரிக்க அதிகரிக்க அதன் ஆழம் டெப்த் கூடும் என்பது நமக்கு தெரியும். இத பிடி முறையில செய்யும் போது இதில் உள்ள அந்த பீம்களின் ஆழத்தை குறைக்க முடியும். எனவே இந்த நன்மைகளை எல்லாம் கருத்துல கொள்ளும் போது பிடி ஸ்லாப் தான் எதிர்கால ஸ்லாபாக இருக்கும். அல்லது பிடி தொழில்நுட்பம், அதாவது போஸ்ட் டென்ஷனிங் மற்றும் ப்ரீ டென்ஷனிங் ஆகியவையும் உள்ளன. இது பிடி, அதாவது போஸ்ட் டென்ஷனிங் தொடர்பான விஷயம். நாம் இப்போது விரிவாக விவாதித்தது இந்த போஸ்ட் டென்ஷனிங் தொழில்நுட்பம் மற்றும் அதன் முக்கியத்துவத்தை பற்றியதுதான்.